ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி தைப்பூசத்துக்கு பழனிக்கு போன வீடியோ தாங்க இது. 48 நாள் விரதம் இருந்து தான் பழனிக்கு வருவோம். பழனி நான் பிறந்த ஊருங்க. இப்போ இருக்கிறது பரமக்குடி. ஆனாலும் ஒவ்வொரு தைப்பூசத்தன்னைக்கும் கண்டிப்பாக நாங்கள் பழனிக்கு வந்துடுவோம். சண்முக நதிக்கு வந்தாச்சுங்க. பழனிலேயே ஒரு முக்கியமான இடம் அப்படின்னா சண்முக நதியை சொல்லலாம். சண்முக நதி அப்படின்னு ஏன் இந்த இடத்துக்கு பேர் வந்துச்சு அப்படின்னு சொன்னால், சண்முகன் அப்படின்னா 6 முகங்களை கொண்ட முருகன் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி 6 நதிகள் ஒன்றாக இணையிற இந்த இடத்துக்கு பேர் சண்முக நதின்னு சொல்கிறேன். 6 நதி அப்படிங்கிறது பாலாறு, பொருந்தலாறு, வரட்டாறு, வடகுஞ்சி, கல்லாறு மற்றும் பச்சையாறு போன்ற 6 ஆறுகள் இங்கே ஒன்றா சங்கமிக்கிறதுனால இந்த இடத்துக்கு சண்முக நதி அப்படின்னு பேர் வந்துச்சு. சண்முக நதி ஒரு புனிதமான ஆறுங்க. இங்கேருந்து தான் முருகனுக்கு தீர்த்தமே எடுத்துகிட்டு போகிறாங்க. தைப்பூசத்துக்கு மாலை போட்டு வரவங்கெல்லாம் இங்கே குளித்து நீராடிட்டு தான் கோயிலுக்கு கிளம்புவாங்க. தைப்பூசை ஒட்டி பழனிக்கு வந்து பார்த்தா எங்கே பார்த்தாலுமே மாலை போட்டவங்களாம் இருப்பாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. நாங்கள் தைப்பூச அன்னைக்கு காலையில் 3 மணிலேருந்து நடந்து வரோம். ஆனால் எத்தனையோ நாட்களாக பாத யாத்திரையாக நடந்து வந்துட்டுருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுடைய வேண்டுதல்லாம் முருகன் கண்டிப்பாக நடத்தி கொடுக்கணுங்க. அவங்களோட வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறணும்னு நம்மளும் முருகன் கிட்ட வேண்டிக்கலாம். நம்ம கோயிலுக்கு போகிற இடத்துல நிறைய இடத்துல அன்னதானம் போட்டாங்க. நாங்களும் சாப்பிட்டோம். அன்னதானம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சுங்க. நாங்கள் கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாமல் சாப்பாடெலாம் சாப்பிட்டோம். நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது யாரோ கிள்ளுற மாதிரி இருந்துச்சு. யாருன்னு பார்த்தா அங்கே ஒரு அம்மா வந்து சேவலை கையில் வச்சுருந்தாங்க. சேவலை வேண்டிக்கிட்டு வளர்த்து அது முருகன் கோயிலை நேர்த்திக்கடன் செலுத்துறதுக்காக வந்திருந்தாங்க. அப்போ நான் என்ன நினச்சேன்னா, முருகன் வந்து நம்ம கோயிலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே சேவலாவே தரிசனம் நமக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு நான் நினச்சேங்க. ஆனால் எங்கள் வீட்டில் கூட எல்லோரும் கிண்டல் பண்ணாங்க. நீ இப்படித்தான் நீ நினைப்பா அப்படின்னு சொல்லி எல்லோரும் கிண்டல் பண்ணாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, சரி முருகன் வந்து நமக்கு சேவலாக இப்போ தரிசனம் கொடுத்தாரு. அப்போ நம்ம இப்போ கோவிலுக்கு போவோம். முருகன் நமக்கு கண்டிப்பாக மயில் வாகனத்தில் தான் நமக்கு தரிசனம் கொடுப்பாரு அப்படின்னு நான் சொன்னேங்க. கோவிலுக்கு போனோம். முருகன் வெள்ளியில் மயில் வாகனத்தில் தரிசனம் கொடுத்தாருங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. எல்லார் முகத்துலேயும் ஒரு சந்தோஷம். நாங்கள் சின்ன வயசுலேருந்தே இந்த தைப்பூசத்துக்கு வரோம். ஆனால் இந்த வருஷம் தைப்பூசம் ரொம்ப ஸ்பெஷலாகவே அமைஞ்சது. ஏன்னா முருகன் எங்களுக்கு சேவலாகவும் தரிசனம் கொடுத்தாரு, மயில் வாகனத்துலேயும் தரிசனம் கொடுத்தாரு. இதை விட வேறு என்னங்க வேணும்? பாத யாத்திரையாக நடந்து வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அந்த காலையில் நேரத்தில் நம்ம மைண்டும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பார்க்குற எல்லாரோட முகமும் ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்கும். அதை பார்க்கும்போதே நமக்கு நம்ம வேண்டினதெல்லாம் நிறைவேறுங்கிற ஒரு சந்தோஷம் கிடைக்கும்.
பார்த்தீங்களா எவ்வளோ கூட்டமாக இருக்காங்க. இந்த கூட்டமெல்லாம் மலை ஏறுறதுக்காக நிற்கிறாங்க. பாருங்க எவ்வளோ பேர் மலை ஏறுறதுக்காக நிற்கிறாங்க. ரொம்ப கூட்டங்க. திருவண்ணாங்குடி சுற்றி வரும்போது, அந்த மலையை சுற்றி வரும்போது ரொம்ப கூட்டமாயிருச்சு. இந்த காவடி இதெல்லாம் வரும்போது ரொம்ப அந்த இடத்துல ரொம்பவே கூட்டமாயிருச்சு. நாங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்கள் மலையவே சுற்றி வந்தோங்க. இந்த வருஷம் மலை ஏறி போய் முருகனை தரிசிக்க முடியல. அதனால கீழே இருக்கிற திருவண்ணாங்குடியிலேயே சாமி தரிசனத்தை பார்த்தோம். எத்தனையோ பேர் பழனிக்கு வரணும்னு நினச்சிருப்பீங்க, ஆனால் வர முடியாமல் போயிருக்கோம். ஆனால் கண்டிப்பாக ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக முருகனே உங்களை வந்து பார்ப்பாரு. உங்களோட வேண்டுதலையும் கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பாங்க. இந்த வருஷம் மலை ஏறி போய் முருகனை பார்க்க முடியலங்க. அதனால மலையை சுற்றி வந்து பஞ்சாமிரதத்தையும் முருகனோட ஆண்டி கோலத்தில் இருக்கிற முருகனோட ஃபோட்டோ வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. அது எங்கள் வீட்டில் இல்லை. அதனால இந்த வருஷம் முருகன் ஆண்டி கோலம் போட்ட ஃபோட்டோவை நாங்கள் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.